ஹலோ நண்பா! இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் தரப்புல டிவிஎஸோட ரைடர பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரைடர் பைக் வந்து சும்மா செம்மையான ஒரு பைக்குங்க. ஒரு 125 சிசில டாப் நாச்சா இருக்கும். இதோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் எல்லாம் நம்ம இன்னைக்கான வீடியோல போய் பார்ப்போம். இது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பிஹெச் ரோட்ல தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து இந்த நீங்க இங்க இதில வீடியோல பார்க்குறது தான் மேக்ஸுக்கு பக்கத்திலே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. லக்ஷ்மி டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து விசிட் பண்ணிங்கன்னா ஆத்தரைஸ்டு டிவிஎஸ் சென்டரா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் நம்ம ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி லுக்கில் ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு இருக்குது. ப்ளஸ் ஹாலஜன் எல்லாமே வந்து நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு டாப் நாச்சான ஒரு லுக்காகவே நம்மளுக்கு இருக்குது. நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்த பைக்கு பக்கம் திரும்பியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். அண்டர் த பட்ஜெட்டில் நம்மளுக்கு வந்து இது வந்து கிடைக்கிது. என்ன பட்ஜெட்டுன்னு சொல்லி வீடியோவோட மிடில் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். இன்டெப்த்தாக நம்ம வந்து இந்த வண்டியை பற்றி நம்ம ஒன்ஸ் பை இன்ச்சாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம சேனலில் இது போல் நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 63ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸில் வர சீரீஸில் வர ஒரு இதுலேயும் வந்து ஒரு பைக்கும் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இதே பார்த்திங்கன்னா அயன் மேனு இந்த மாதிரி அது நமக்கு தெரில, அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சில கேரக்டரை இதை பைக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது அயன்மேன் நினைக்கிறேன். 63ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா செயின் விசிபிளாக தெரிகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக வரல. 125 சிசியில் இந்த மாதிரி வந்து ப்ரொடெக்டடாக இல்லாத ஒரு வண்டின்னு பார்த்திங்கன்னா அது இந்த பைக்காகவும் நம்மளுக்கு இருக்குது. இது வந்து ஒரு 5 ஸ்பீர் கியர் கொண்ட ஒரு பைக்காகவே நம்மளுக்கு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியலில் நல்லாவே இருக்குது. சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சுமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து செயினுக்கு சின்ன ஒரு கார்டு மாதிரி பிளாஸ்டிக் கார்டு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் லேடிஸோட ஃபுட் ட்ரெஸ்ஸர் வந்துருக்கு. சாரீ கார்டு இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவே வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிள் பீஸ் சீட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். டபுள் பீஸ் சீட்டாகவும் நம்ம வந்து பண்ணிக்கிட முடியும். ப்ளஸ் வந்து இதில் ஹாலஜன் செட்டப்ஸில் தான் நம்மளுக்கு சிக்னல் லேம்ப்ஸ் வந்து வருது. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸில் டைல் செக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இதில் டைல் செக்ஷனே பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக் பொசிஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் பொசிஷன் இருக்க மாதிரி இருக்காது. கொஞ்சம் நார்மலான ஒரு டிசைனாகவே தான் டிவிஎஸ் வந்து இதை பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. சைடில் வந்து பில்லியனுக்கு உட்காரதுக்கு கீழே ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் வந்து போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன்மேன் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு போட்டு காட்டும். நல்ல ஒரு விசிபிள் வந்து நம்மளுக்கு இருக்குது. பேக் சைடில் வந்து கொஞ்சம் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. பில்லியன் உட்காரதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கர்வாக வந்து கொண்டு போயிருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் வந்திங்கன்னா லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ்ஸர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் எக்ஸாஸ்ட் வந்து சூப்பரான ஒரு எக்ஸாஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட மஃப்ளர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸியான ஒரு டோனில் வந்து நல்லாவே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வண்டியோட இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதோட பேஸ் வந்து சூப்பராக நம்மளுக்கு வேரி ஆகி நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி நல்லா ஒரு பார்த்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மிடில் வந்து பார்த்திங்கன்னா ரைடர்னு சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஃபியூயலோட கேப்பபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா 10 லிட்டர்ஸ் டேங்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக் சைடில் நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கும் கிடைக்கிது. அதே ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக் வச்ச மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கொஞ்சம் பவர் கூட இந்த வண்டியை பொறுத்தவரையும். அதனால் வந்து டிஸ்க் பிரேக் போகிறது நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். பவரை பொறுத்தவரையும் 11.38 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரையும் 11.2 Nm ஆஃப் டார்க்கு. சுவிச்சஸ் குவாலிட்டிலாம் நல்லா சுவிச்சஸ் குவாலிட்டியாகவே நம்மளுக்கு இருக்குது. லிவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. கிளச் லிவர் நல்லா இருக்குது. சிக்னல் லேம்ப்ஸ் குவாலிட்டி இது எல்லாமே நல்லாவே இருக்குது. சுவிச்சஸ் குவாலிட்டியை பற்றியும் ஹார்னும் பார்த்திங்கன்னா நார்மலான ஹார்ன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இன்ஜினோட எக்கனாமிக் மோடு அந்த மாதிரி ஒரு தனி சுவிட்சாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கன்சோலும் நல்லாவே இருக்குது. நம்மளோட டேங்க்குக்கு போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி சமயத்தில் சார்ஜிங் போட்டுக்கிறோன்னா நம்மளுக்கு போட்டுக்கிறதுக்கு அது நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த வண்டியோட சிசியை பொறுத்தவரை 124.8 சிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட ஆவரேஜ் மைலேஜ் 71 km/லிட்டர் வந்து நம்மளுக்கு மைலேஜ் தரக்கூடிய வகையில் நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் எஸ்ஐ இன்ஜினாக நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த டேங்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு நல்ல ஒரு டிசைனாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸில் நம்மளுக்கு அயன்மேனோட லோகோவோட கீழே வந்து டிவிஎஸோட எம்பலத்தோடு நம்மளுக்கு சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ப்பரான ஒரு வண்டிங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எல்இடி செட்டப்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பஞ்சாக நம்மளுக்கு கொடுத்ததுனால நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இந்த வண்டியோட டிசைனு ஃபார்ம் ஃபேக்டரோட நமக்கு 5க்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3.8 அந்த ரேட்டிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ரேட்டிங் ஏன் கம்மியாக இருக்குன்னா, கொஞ்சம் பேக் பிரேக் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டெபிளாக இல்லை. அடித்தோடனே நிற்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்னால நான் வந்து சேஃப்டி விஷயத்தை நான் ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பேன். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்து கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலில் அதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் நெகட்டிவ் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு இருக்கும். என் பைக்கில் பார்த்திங்கன்னா யூனிகார்னு அதிலே மாதிரி தான் இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கலராக தெரியுது பார்த்திங்கன்னா அது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. வேறு ஒன்றும் அது வந்து நம்மளுக்கு கலராக தெரியுதுன்னு நம்ம நினப்போம். அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல அதே கலர் அப்படியே தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்க்ரீனாக தான் இதுவுமே நம்மளுக்கு பில்டு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு வண்டிங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்து தான். கொஞ்சம் சேஃப்டி வைஸ் கொஞ்சம் பிரேக் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். பிரேக்கிங் பேசும்போது பிரேக்கிங்கோட டைப்புன்னு பார்த்திங்கன்னா சின்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்லேயே அதான் கொடுப்பாங்க. அது அப்படியே வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். ப்ளஸ் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. 0 to 80 வந்து 9.96 செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுது. நல்ல ஒரு ரேஞ்சாகவே நம்மளுக்கு இருக்குது. வண்டியோட டைமென்ஷனை பொறுத்தவரையும் ஓவரால் வித்து 785 mm வருது. ஓவரால் லென்த்து 2070 mm. ஹைட்டை பொறுத்தவரையும் 1025 mm நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சீட் ஹைட்டு 780 mm. ஷார்ட்டர் ரைடருக்கு பக்காவாக இருக்கும். என்னோடய ஆப்ஷனலில் இந்த பைக் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் டாலான ஆள். 6.2 inches நான் இருப்பேன் ஹைட்டை பொறுத்தவரையும். அதனால் எனக்கு வந்து இந்த வண்டி வந்து ஃபேரிங் வந்து அந்த எப்படி டேங்கோட ஃபேரிங் வந்து நம்மளுக்கு தட்டுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் இந்த வண்டியை வந்து நான் எடுக்கலை. கொஞ்சம் ஷார்ட்டர் ரைடருக்கு இந்த வண்டி வந்து தோதான ஒரு வண்டியாகவே இருக்கும். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரையும் 180 mm நம்மளுக்கு வருது. வண்டியோட வீல் பேஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 1326 mm வருது. வண்டி வந்து நல்லா டாப் நாச்சான ஒரு வண்டிங்க. இந்த வண்டி வந்து கண்டிப்பாக பர்சனல் ஃபேவரட்டாக வாங்கலான்னே சொல்ல முடியும். ஒரு சிட்டி டிரைவிங் கம்யூட்டிங் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஒரு வண்டி. ஃபேமிலிக்கு ப்ளஸ் கமர்ஷியலாக எடுக்கிறவங்களுக்கும் இது வந்து எடுக்கலாம். மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸுக்கு லாங்கும் நம்ம கொண்டு போகலாம். எவ்வளோ நேரம் வேணால் வண்டியில் ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பர்ஃபெக்டாகவே இருக்கும். 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷனை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 17 inches வீலும், ரியர் சைடு வந்து 100/90 17 inches வீலோட நம்மளுக்கு பேர் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல் செட்டப்ஸில் டியூப்லெஸ் டயர்ஸோடு வருது. சூப்பரான ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அந்த டிவிஎஸ் லக்ஷ்மி மோட்டார்ஸில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்குது. டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்ஸ்.